வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ ஐபிஎல் 2025 ஆக்ஷன் ஒரு வழியா நடந்து முடிஞ்சிருச்சுங்க. ஸோ நவம்பர் 24, 25 2 நாளும் வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால சும்மா அனல் பறக்க ஆக்சுவலா ஆக்ஷன் போச்சுன்னு தான் சொல்ல முடியும். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு, நிறைய சர்ப்ரைசிங்கான பிக்ஸ், நிறைய ஷாக்கிங்கான ஒரு பிக்ஸ். இந்த ஒரு பர்டிகுலர் பிளேயர் இந்த டீமுக்கு தான் போவாரு அப்படின்னு நம்ம 100% உறுதியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதுல ஒரு 0% கூட அந்த ஒரு பர்டிகுலர் டீம் எஃபர்ட் போடல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் ஆக்சுவலா ஆக்ஷன்ல நடந்தது. ஆக்சுவலா நான் அப்படிதாங்க இருந்தேன். நம்ம எதிர்பார்க்காததும் நிறைய நடக்கும் ஆக்ஷன்லன்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி இருந்தேன். அந்த மாதிரி தான் நிறைய நடந்துச்சு. சோ நிறைய விஷயங்கள் இருக்கு டிஸ்கஸ் பண்ண. அது ஒரே வீடியோல நம்ம சொல்லிட்டோம்னா அதுல ஒரு கிக்கே இருக்கு. அதுல சோ 10 பிரான்ச்சைசி பத்தியும் ஒரு வீடியோ தனித்தனியா தான் நான் வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ போட போறேன். சோ அந்த வகையில இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் எந்த பிரான்ச்சைசி பத்தினா புள்ளையா சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட இருந்து. சோ சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 25 out of 25 அவங்களோட ஸ்குவாடை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பண்ணிட்டாங்க. சோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய அப்ரிசியேஷன். ஏன்னா ஒரு 25 out of 25 பிளேயர்ஸ் முதல்ல ஆப்ஷன்ல எடுக்கிறதே ஒரு டஃபான ஒரு விஷயம். முதல்ல அந்த ஒரு விஷயத்தை ஆக்சுவலா சிஎஸ்கே அச்சீவ் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த 25 பேருமே ஒர்த்தா அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா டெஃபினட்டா நான் வந்து சிஎஸ்கே இந்த முறை ஆக்ஷன் எப்படி போச்சுன்னா ரொம்ப டீசெண்டா போச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆஹா ஓஹோன்னு நம்ம சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் வேஸ்ட்டுங்க அவ்வளவுதான் வேலைக்கு ஆகுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால சம்டைம்ஸ் we have to give credit where it is due. ஸோ சிஎஸ்கே இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பிளேஸ்க்கு போனாங்க. பட் அவங்களுக்குன்னு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. என்னைக்குமே சிஎஸ்கே ஒரு ஆக்ஷன் போகும்போது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு 2 பிளேயர் அதிகமான விலை கொடுத்து எடுப்பாங்க. மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு டைம் என்ன சொல்லுவோம் ஒரு டைம் ஃப்ரேம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மணி ஒரு லெவல் வச்சிருப்பாங்க. 8 கோடிக்கு மேல கேப்டு பிளேயர் மேல போக கூடாதுடா, அன்கேப்டு பிளேயர்னா 4 கோடிக்கு மேல போக கூடாது, அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்ல வந்திருப்பாங்க. அண்ட் அந்த வகையில தான் இந்த ஒரு ஆப்ஷன்லயும் அவங்க இறங்கினாங்க. எவ்வளவு பெரிய பிளேயரா இருந்தாலும் ஒரு 8 crore 9 crore மேக்ஸிமம் 10 crore, பட் அதுக்கு மேல அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெருசா போகவே இல்லை. பிகாஸ் தே நோ தட் அவங்க கிட்ட வந்து 55 crores தான் இருக்கு அண்ட் தே வாண்ட் டு ஃபில் 25 out of 25 in their squad. ஸோ அதை பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. அண்ட் எனக்கு பர்சனலா கேட்டீங்கன்னா ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு தாங்க சொல்லுவேன். சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு, அதான் சொல்லுவேன். அவுட் ஆஃப் 10க்கு நீங்க எவ்வளவு ப்ரோ ரேட் பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து பாத்தீங்கன்னா 8 ரேட் பண்ணுவேன். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. என்ன சிஎஸ்கே கிட்ட மிஸ் ஆகுது அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம ஃபுல் ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இதை வேணா நான் சொல்லிடுறேன். சிஎஸ்கே கிட்ட மேஜரா என்ன மிஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு நறுக்குன்னு ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரி நீங்க நறுக்குன்னு ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் எடுக்கலையோ பரவாயில்ல, நறுக்குன்னு ஒரு இந்தியன் பவுலர் எடுத்துக்கலாமா, ஒரு புவனேஸ்வர் குமார், ஒரு முகேஷ் குமார், இன்னொன்னு ஆட் அப் இருக்கும். கலீல் அஹ்மத் இஸ் ஓகே, ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் ஸ்விங் பவுலர் நல்லா வச்சிருக்காங்க. பட் இன்னொன்னு ஒரு நல்ல ஒரு டொமஸ்டிக் ப்ரூவன் பவுலர் இந்தியாவுக்கு விளையாடின பவுலர் வச்சிருந்தா பெட்டரா இருந்திருக்கும் தோணுச்சு. பட் அதுக்கப்புறம்லாம் அவங்க ஓரளவுக்கு ஒரு சில டீசென்டான பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அட் த சேம் டைம் மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் அந்த ஃபயர் பவர் மிஸ் ஆகுதுன்ற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் இருக்கு. மேபி அவங்க ஒரு மேக்ஸ்வெலுக்கு போயிருக்கலாம். 4.5 கோடி போகும்போது அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 கோடி கொடுத்து மேக்ஸ்வெல் எடுக்கிறதுல ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. ஏன்னா சிஎஸ்கேக்கு அந்த மிடில் ஆர்டர்ல ஒரு ஃபயர் பவர் தேவைப்பட்டுச்சு. பட் அது அவங்களுக்கு போல. பட் சில பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க, சில என்ன சொல்றது அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர்ஸும் எடுத்திருக்காங்க. பட் ஜெனரலா உங்களுக்கு தெரியும் சிஎஸ்கேக்குள்ள வந்துட்டாங்கன்னா அந்த அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி விளையாடுவாங்கன்னு. அதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கு. ஒரு ஷேன் வாட்சன் நீங்க எடுத்துக்கோங்க, ஒரு ராபின் உதப்பா எடுத்துக்கோங்க, அண்ட் நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஃபேப் டு பிளேசிஸே வந்து பாத்தீங்கன்னா லைக் செம்மையா ஒரு கம்பேக் தான் கொடுத்தாரு சிஎஸ்கேக்கு திருப்பி வந்து. ஸோ அதனால so many things are there to discussல. சிஎஸ்கேன்னு வந்துட்டா எந்த ஒரு பிளேயர் வந்தாலும் அந்த பிளேயரோட பெஸ்ட் ஆக்சுவலா கொண்டு வந்துருவாங்க இந்த ஒரு பிரான்ச்சைசி. ஸோ அந்த வகையில வந்து சில பிளேயர்ஸ் லைக் திரிபாத்தியா இருக்கட்டும், தீபக் கூடா இருக்கட்டும், அவங்களா தே வில் ஃபீல் சோ ஹாப்பி அண்ட் ரிலீவ்ட். பா நம்மளுக்கு ஒரு சூப்பர் பிரான்ச்சைசி கிடைச்சிருக்கா அப்படின்னு நம்மளுக்கு கண்டிப்பா அவங்க ரிலீவ்டா இருப்பாங்க. இன்னொரு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம்லாம் சிஎஸ்கே மேல ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்ன இருந்ததுன்னா, இது சென்னை சூப்பர் கிங்ஸ் பேருன்னு வச்சுட்டு சென்னையில இருக்கிற ஆளே நீங்க யாருமே எடுக்க மாட்டேங்கிறீங்களேன்ற மாதிரி நிறைய பேர் ஆக்சுவலா போட்டு தாக்கிட்டு இருந்தாங்க. எனக்குமே அந்த ஒரு வருத்தம் இருந்தது. நம்ம லைவ் ஷோலயே வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அந்த வகையில 4 தமிழ்நாடு பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது எனக்குமே பர்சனலா. கண்டிப்பா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. சில பேருங்களாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நம்ம லைவ்லயே வந்து நான் ஐபிஎல் பார்க்காத ரீசன் என்ன தெரியுமா, பேரு தான் சென்னை சூப்பர் கிங்ஸ், ஆனா ஒரு சென்னை பிளேயர் கூட இல்ல, அதனாலதான் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இப்ப 4 சென்னை பிளேயர் எடுத்துட்டாங்க. சோ ஐ திங்க் அவங்க இனிமேட் ஐபிஎல் பார்க்க ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ எப்படி மக்கள் வந்து அந்த ஒரு ஃபீலிங்கா இருந்தாங்களோ அதை வந்து உணர்ந்துட்டாங்க ஆக்சுவலா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். அதை உணர்ந்து ஓகேப்பா நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் இந்த வாட்டி எடுப்போன்றது. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த முறை டிஎன்பிஎல் 2024 செம்ம ஹிட்டுங்க. நான் எல்லா வீடியோஸுமே ரிவ்யூ பண்ணேன் நம்ம சேனல்ல, பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டிஎன்பிஎல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் சில பேருங்க ரெகக்னைஸ் ஆகி இன்னைக்கு ஐபிஎல் குள்ள வந்திருக்காங்கன்னும் போது இட்ஸ் அ சூப்பர் திங். பிளேயர்ஸ் லைக் ஆண்ட்ரூ சித்தார்த்தா எடுத்துக்கோங்க, அண்ட் குர்ஜம்பீத் சிங்கா எடுத்துக்கோங்க. இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஎன்பிஎல் பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா உள்ள வந்திருக்காங்க. டொமஸ்டிக்லயும் பெர்ஃபார்ம் பண்றாங்க, பட் டிஎன்பிஎல் தான் உங்களுக்கு அந்த பேஸ். ஸோ அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். டிஎன்பிஎல் எப்படி இருக்கும்னா இப்போ அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ் எல்லாருமே வெரி ஈகரா இருப்பாங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. பிகாஸ்
அந்த பெர்ஃபார்மன்ஸை கன்சிடர் பண்றாங்க ஐபிஎல் லெவல்ல. ஸோ அதனால டிஎன்பிஎலும் இப்போ ரைஸ் ஆக போகுது. ஸோ மெனி குட் திங்ஸ் ஹவ் ஹேப்பன்ட். கண்டிப்பா நான் சொல்லுவேன், ஒரு யங் டீமோட போறாங்க, யங் ஸ்குவாடோட போறாங்க வித் மிக்ஸ்டு வித் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ். ஸோ நல்லா தான் இருக்குமே. நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே என்னைக்குமே முன்னாடியே ரொம்ப ஜட்ஜ் பண்ணிட முடியாது, பார்க்கறதுக்கு தான் சாதாரணமா இருக்கும், ஆனா பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி நிறைய வருஷங்கள்ல நம்ம பேசிட்டே தான் இருந்திருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a decent squad. ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த 25 பேர் யார் யாருன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்ரெடி 5 பேர் ரீடைன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு யார் யாருன்னா தெரியும், ருத்ராஜ் கைக்வாட், ரவீந்திர ஜடேஜா அண்ட் MS தோனி அண்ட் பத்திரானா, சிவம் துபே, இவங்களெல்லாம் ரிட்டைன் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பர், ஆல்ரவுண்டர் அண்ட் போலர் இந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்னென்ன பிரைசஸ்க்கும் வந்து சிஎஸ்கே எடுத்தாங்கன்றதும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் லிஸ்ட்ல இறங்குவோம். சோ கேப்டன் ருத்துராஜ் கைக்வாட் 18 crores ரீடைன் ஆனாரு. செகண்ட் ஷைக் ரஷீத் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து இந்த முறை ஆக்சுவலா ஆக்ஷன்லயே எடுத்துட்டாங்க. லாஸ்ட் டைமும் ஸ்குவாட்ல இருந்தாரு, அவர் வந்து 30 lakhs எடுத்தாங்க. தேர்ட் ஆண்ட்ரூ சித்தார்த், டிஎன்பிஎல் வந்து பாத்தீங்கன்னா சில மேட்சஸ் விளையாடினாரு. அண்ட் அட் த சேம் டைம் டொமஸ்டிக்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சில மேட்சஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு தமிழ்நாடுக்கு. அண்ட் மேஜரா வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூ சித்தார்த் வந்து டிஎன்பிஎல் விட டொமஸ்டிக் மேட்சஸ்ல ஒண்ணுமே கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு தான் நான் சொல்லுவேன். புரியுதா உங்களுக்கு? அண்ட் அதுக்கப்புறம் ராகுல் திரிபாதி சூப்பர் பிக் ஃபார் 3.4 crores. 2 வருஷம் வேணா அவர் SRH பெருசா விளையாடாம இருந்திருக்கலாம், பட் டெஃபினெட்லி இஸ் கோயிங் டு ஃபைண்ட் இஸ் ஃபீட் ஃபார் சிஎஸ்கேன்றது எனக்கு தோணுது. அண்ட் அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா டெவன் கான்வே. ஆப்வியஸ்லி டெவன் கான்வே விட மாட்டாங்க சிஎஸ்கேன்றது எனக்கு தெரியும். எனக்கு என்னன்னா டெவன் கான்வே இவங்க ஆப்ஷன்ல எடுத்தாங்கன்னா ரச்சின் ரவீந்திரா ஆர்டிஎம் எடுப்பாங்கன்ற கெஸ் எனக்கு இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி தான் நடந்துச்சு. ஸோ இதான் 5 பேட்ஸ்மேன் அண்ட் 2 விக்கெட் கீப்பர். ஆப்வியஸ்லி நம்மளோட அன்கேப்டு பிளேயர் தல MS தோனி, அவரு 4 crores. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வன்ஷ் பேடி, அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டேலண்டடான ஒரு யங்ஸ்டர், அவரு 55 lakhs எடுத்தாங்க. அண்ட் டெவன் கான்வே வந்து 6.25 crores எடுத்தாங்க. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ மொத்தமா 7 பேர் சொல்லிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் பார்ப்போம். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 ஆல்ரவுண்டர்ஸ் சிஎஸ்கே எடுத்திருக்காங்க. அதுல முதல்ல சிவம் துபே ஆல்ரெடி ரிடைன்டு பிளேயர் ஃபார் 12 crores. அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம ஜடு, அவர் வந்து பாத்தீங்கன்னா 18 crores. அண்ட் விஜய் சங்கர் 1.2 crores எடுத்திருக்காங்க. இதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செலக்ஷன். ஒரு தமிழ்நாடு பிளேயர், ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர். குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா போன தடவை இல்லைனாலும் அதுக்கு முன்னாடி தடவை ஆக்சுவலா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஒரு யூஸ்ஃபுல்லான பிளேயர், எந்த டவுட்டுமே கிடையாது. 4வது தீபக் கூடா. அதான் சொன்ன பாத்தீங்களா, பிளேயர்ஸ் லைக் ராகுல் திரிபாதி, பிளேயர்ஸ் லைக் தீபக் கூடா, பிளேயர்ஸ் லைக் விஜய் சங்கர், தே வில் ஃபீல் ரியலி ஹாப்பி. சிஎஸ்கே மாதிரி ஒரு பிரான்ச்சைசி நம்மள பிக் பண்ணிட்டாங்கன்னும் போது தே வில் ஃபீல் சோ ஹாப்பி அண்ட் தே வில் ட்ரை டு பிரிங் தேர் 100%. புரியுதா? அவங்களோட கேம், அவங்களோட கேமை கொண்டு வர கண்டிப்பா பார்ப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி பிரான்ச்சைசி இது. அண்ட் 5வது பாத்தீங்கன்னா அன்சுல் கம்போஜ். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிக்குங்க. ஏன்னா நிறைய பேர் சிஎஸ்கே கோட்டை விட்டாங்க, நல்ல நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் கோட்டை விட்டுட்டாங்க. சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அப்கமிங் ஸ்டார் யாருப்பா? அன்சுல் கம்போஜ். 10 விக்கெட் ரஞ்சி டிராஃபில ஒரே இன்னிங்ஸ்ல 10 விக்கெட் எடுத்தாரு. துலீப் டிராஃபில மேன் ஆஃப் த சீரிஸ், எமர்ஜிங் ஏஷியா கப்ல சூப்பரா போட்டாரு, செம டேலண்ட். 2024 MI டீமுக்கு 2-3 மேட்ச் நல்லா போட்டாரு. அதனாலதான் MA வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு பயங்கர டஃப் கொடுத்தாங்க ஆக்ஷன்ல. சோ அவரை வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 3.4 crore எடுத்தது சூப்பரான ஒரு விஷயம். சோ தீபக் கூடாவும் நம்ம 1.7 தான் எடுத்தோம். சோ 6வது ரச்சின் ரவீந்திரா ஆர்டிஎம் மூலியமா 4 crores, அதுவும் ஸ்டீல் தான். 7th ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செலக்ஷன் ஜேமி ஓவர்டன். சோ ஜேமி ஓவர்டன் வந்து பாத்தீங்கன்னா ரீசென்ட் டைம்ஸ்ல வெஸ்ட் இண்டீஸ் T20 சீரிஸ் ஆனாரு. நான் கூட ரிவ்யூ பண்ணியிருந்தேன். நல்ல ஒரு போலர், லோ டவுன் ஆர்டர்ல ஹி கேன் ஹிட் சம் சிக்ஸஸ் ஆல்சோ. இப்போ ரீசெண்டா T10 அந்த அபுதாபி சீரிஸ்ல கூட பாத்தீங்கன்னா லைக் இவரை டெவன் பிராவோ வந்து லாஸ்ட் 2 balls 4-6 அடிச்சு வின் பண்ணி கொடுத்தாரு. சோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டேலண்டடான ஒரு போலர் தான். பட் IPL இஸ் கோயிங் டு பி a different challenge. பொறுமையா இருந்தா பார்க்கணும். 8வது கமலேஷ் நாகர்கோட்டி. இவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா 145-150 பேஸ் கூட போடக்கூடிய ஆள், KKR ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. பட் ஆனா இவர்கிட்ட சில கண்ட்ரோல் இருக்காது, பிளஸ் இன்ஜுரி கன்சர்ன் பிளேயர். பட் எடுத்திருக்காங்க சிஎஸ்கே, பார்க்கலாம். 9th வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணா கோஷ். இவர் வந்து மகாராஷ்டிரா ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடுறாரு. நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். நான் அவரோட யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். நல்ல பேஸ் போடுறாரு. ஒரு 135-136 லெவல் நல்ல பேஸ் போடுறாரு. பேட்டிங் ரொம்ப டீசென்டா ஆடுறாரு. ஐ ஃபீல் லைக் இஸ் a very good pickன்னு தோணுது. அண்ட் நம்பர் 10 நம்ம ஆஷ் அண்ணா. சோ ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஃப்ரம் சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினோட செலக்ஷன் தான். சோ இது வந்து நிஜமாவே இட்ஸ் கோயிங் டு பிரிங் லாட் ஆஃப் ஹாப்பினஸ் டு சிஎஸ்கே ஃபேன்ஸ். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா அஸ்வின் எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணியிருக்காருன்னு தெரியும் சிஎஸ்கேக்கு விளையாடும் போது. அண்ட் சிஎஸ்கேவோட வந்து ஆப்போனண்டா விளையாடும் போது அதையும் டாமினேட் பண்ணியிருக்காருன்னு தெரியும். ஸோ மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் கம்மிங் இன்டு த சிஎஸ்கே ஸ்குவாட். அந்த இந்திரன் சந்திரன் இவரும் ஜடும் அந்த காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா அல்ல போது, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் 11 வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுட்டி குழந்தை சாம் கரன். ஸோ சாம் கரன் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி சிஎஸ்கேக்கு வந்ததும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்க போகுது. மேபி லாஸ்ட் 2 years அவர் IPL எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு விளையாடாம இருக்கலாம் பஞ்சாப் கிங்ஸ்க்கு. பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்துட்டு நான் திருப்பி சொன்ன மாதிரி தான் ஆப்வியஸ்லி அந்த ஒரு
ஒரு ஃபயர் வந்துடும். அண்ட் சாம் குரான் என்னைக்குமே யூஸ்ஃபுல்லா இருப்பார். ரீசெண்ட் டைம்ஸ்ல அவரோட போலிங் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் அவரோட பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா செமையா இருக்கு. ஸோ ஏதோ ஒரு வகையில டெஃபினட்டா சாம் குரானும் சிஎஸ்கேக்கு ஃபிட் ஆவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போலர்ஸ்க்கு போவோம். 7 போலர்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் மத்திஷா பத்திரானா ஆப்வியஸ்லி கீ போலர். ஸோ அவர் ரிட்டைன் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே ஆல்ரெடி 13 crores. செகண்ட் ஸ்ரேயாஸ் கோபால். நிறைய பேர் எதுக்குங்க ஸ்ரேயாஸ் கோபால்னு கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே. ஒரு லெக் ஸ்பின்னர் வந்து 11ல விளாடணும்னு கூட அவசியம் இல்லை. நெட்ஸ்ல உங்களுக்கு போறதுக்கும் ஒரு ஆள் தேவை. ஸோ ஜடேஜா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் இருக்காரு, அஸ்வின் வந்து ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் இருக்காரு. இன்னொரு ஒரு லெக் ஸ்பின்னரும் வந்து பாத்தீங்கன்னா நெட்ஸ்ல விளையாட வேணும். அந்த வகையில ஸ்ரேயாஸ் கோபால் அவங்க ஏன் போயிருக்காங்கன்னா சிஎஸ்கே அவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஐபிஎல் விளையாடியும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, லாட்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் மேட்சஸ் ஆடியும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு லெக் ஸ்பின்னர் நெட்ஸ்ல வச்சுக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். அந்த வகையில தான் ஸ்ரேயாஸ் கோபால் எடுத்திருக்காங்க. 3வது முகேஷ் சௌத்ரி மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல எடுத்திருக்காங்க, ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆப்ஷன். 4வது நேதன் எல்லிஸ் எனக்கு பிடிச்ச ஒரு பிக். ஏன்னா நேதன் எல்லிஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்லோவர் பால்ஸ், அந்த யாக்கர்ஸ் அதெல்லாம் வந்து சேப்பா கண்டிஷன்ஸ்க்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆவாருன்றது என்னோட ஒரு ஃபீல். அவர் வந்து 2 crore வந்து பாத்தீங்கன்னா சரியான பிக்கு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா முகேஷ் சௌத்ரிலாம் 30 lakhs எடுத்துட்டாங்க. ஸ்ரேயாஸ் கோபால், முகேஷ் சௌத்ரிலாம் 30 lakhs. அடுத்ததான் குர்ஜாப் நீத் சிங், அவர் வந்து 2.2 crores எடுத்திருக்காங்க. அவர் பேர் எனக்கு கரெக்டா வாயில வர மாட்டேங்குதுங்க, நம்ம சிங்குன்னு சொல்லி கூப்பிட்டுலாம். ஸோ அவரும் வந்து டிஎன்பிஎல்ல கலக்கினாரு. இப்போ தமிழ்நாடுக்கு வேற லெவல்ல ரஞ்சி டிராஃபில பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. டால் லாங்கி லெஃப்ட் ஆர்ம் போலர். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ். சிஎஸ்கேக்கு நல்லா ஸ்டடி பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎல்லையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கவுட்டிங் இந்த வாட்டி வந்து சிஎஸ்கே நல்லா பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு ஃபீலா இருந்தது. அண்ட் நம்பர் 6 வந்து நூர் அஹ்மதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பங்கம் பண்ணாங்க. ஆக்சுவலி 5 கோடிக்கு வந்து அவர் எடுத்திருப்பாங்க. பட் ஆர்டிஎம் யூஸ் பண்ணாங்க குஜராத் டைட்டன்ஸ். ஸ்ட்ரைட்டா ஸ்டீவன் பிளமிங் வந்து பாத்தீங்கன்னா 10 கோடி அப்படின்னாரு, முடிச்சு விட்டாங்க அதோட. சோ எடுத்தே ஆகும்டான்ற மாதிரி வந்து கன்னு மாதிரி எடுத்துட்டாங்க. ஏன் நூர் அஹ்மதுக்கு 10 கோடி நிறைய பேர் கேட்பீங்க. எம்எல்சில அவர் டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ்க்கு விளாண்டாரு, சூப்பரா போட்டாரு. அண்ட் அவரோட போலிங்லாம் நிஜமாவே பெரிய பெரிய பேட்ஸ்மென்ஸே ஸ்ட்ரகிள் ஆனாங்க. லைக் மேக்ஸ்வெல், அதர் பெரிய பேட்ஸ்மென்ஸ் எல்லாம் ஈஸியா ஸ்ட்ரகிள் ஆனாங்க. அவரோட எக்கனாமி ரேட்டும் வேற லெவல்ல இருந்தது, விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியும் அல்டிமேட்டா இருந்துச்சு. ஸோ நூர் அஹ்மத் மாதிரி பிளேயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேப்பா கண்டிஷன்ஸ்ல லிட்டரலி அன்பிளேபிளா இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா இஸ் சைனா மேன் போலர், அந்த ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர். அவரு அஸ்வின் ஜடேஜா காம்பினேஷன் இமேஜின் பண்ணி பாருங்க. அதுக்காக தான் இவருக்கு இவ்வளவு மணி ஸ்பெண்ட் பண்ணாங்க. அண்ட் லாஸ்டா 7 கலீல் அஹ்மத். ஆப்வியஸ்லி கலீல் அஹ்மத் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்விங், அந்த ஒரு ஃபேக்டர் கொண்டு வருவார். பீங் லெஃப்ட் ஹேண்டர், டெத்ல அடி வாங்க சான்சஸ் நிறைய இருக்கு. பட் ஸ்டில் ஐ ஃபீல் லைக் கலீல் அஹ்மத் இஸ் அ வெரி யூஸ்ஃபுல் போலர். ஒரே கன்சர்ன் என்னன்னா இன்ஜுரி ஆவாரு. பட் அவர் இன்ஜுரி ஆனார்னா அவருக்கு ஏற்ற மாதிரி பேக்கப்புக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா குர்ஜாப் நீத் சிங்கும் எடுத்திருக்காங்க. அட் சேம் டைம் சாம் குரானியும் எடுத்திருக்காங்க, முகேஷ் சௌத்ரியும் எடுத்திருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பேக்கப் இருக்கு. ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி ஓவரால் 10க்கு நான் 8 வந்து ரேட் பண்ணுவேன். ஆக்சுவலா சிஎஸ்கேக்கு ஓரளவுக்கு பேலன்ஸா தான் இருக்கு. ஜஸ்ட் ஒரு ஃபயர் பவர் மிடில் ஆர்டர்ல மிஸ் பண்றாங்க. ஒரு ஃபாரின் பிளேயர் எடுத்திருக்கலாம், மேக்ஸ்வெல் மாதிரி ஒரு பிளேயரை. அண்ட் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நல்ல ஃபாஸ்ட் போலர், எய்தர் இந்தியன், ஒரு புவனேஸ்வர் குமார், ஒரு முகேஷ் குமார், இல்ல இன்னொரு அந்த மாதிரி டைப் ஆஃப் போலர்ஸ் யாராவது ஒருத்தரை எடுத்திருக்கலாம். இல்லைன்னா வந்து ஒரு நல்ல ஃபாரின் போலர் எடுத்திருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? எஃபெக்டிவா இருக்கிற ஒரு ட்ரெண்ட் போல்ட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு ககிசோ ரபாடாவா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு மேட்ச் வின்னர்ஸ் அந்த மாதிரி ஒருத்தர் யாரா எடுத்திருந்தா இன்னுமே தாறுமாறா இருந்திருக்கும்ன்ற மாதிரி தான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் ஸ்டில் சிஎஸ்கே அவங்களுக்குன்னு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும். என்னைக்குமே அவங்களோட அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்குவாடை வந்து பாத்தீங்கன்னா 100% ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க பிளேயர்ஸ் மேல ட்ரஸ்ட் பண்றதுனாலதான் பிளேயர்ஸ் அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்குறாங்க இந்த பிரான்ச்சைசிக்கு நான் நினைப்பேன். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் த ஸ்குவாட். சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஐ ஃபீல் லைக் இவங்க கிட்ட ஒரு நல்ல 11 இருக்கு. ஸோ ஸ்பின் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்ககிட்ட 11ம் இருக்கு, வெளியில போனாலும் அதுக்கேற்ற மாதிரி 11 இருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான், அந்த ஃபாஸ்ட் போலர், அந்த இன்னொன்று ஒரு நல்ல ஒரு பிக், ஒரு ஃபாஸ்ட் போலர் எக்ஸ்ட்ரா எடுத்தது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். இன்னொரு ஒரு ஃபாரினர் ஸ்லாட் இருந்தது, அதையும் கொஞ்சம் எடுத்துருக்கலாம். பட் ஓவரால் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து டீசெண்டா எடுத்திருக்காங்க சிஎஸ்கே. அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கும் சில கருத்துக்கள் இருக்கும்ல, கண்டிப்பா எல்லாருமே ஒரே பேஜ்ல இருப்போம்லாம் கிடையாது. உங்களுக்கும் சில கருத்துக்கள் இருக்கும், மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.